Hello dear super moms, welcome back to our channel Mom and Sijo. Happy parenting. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஐஒய் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த டிஐஒய் ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி 1 இயர்ஸ்லேருந்து கேன் ஸ்டார்ட் அப். ஸோ அது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், நாம் இன்றைக்கி வெல்க்ரோ யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெல்க்ரோ யூஸ் பண்ணி நம்மளோட டாட்லர்ஸ்க்கு எப்படி ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ சாரி ஃபார் த டிலே. அண்ட் இன்றைக்கி இதுதான் நம்ம பார்க்க போகிறோங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 இயர்ஸ்க்காக தான் மெயின்லி டார்கெட்டிங். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேபி யூ கேன் கெட் சம் ஆஃப் த ஐடியாஸ் டூ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், இப்போ நாம் ஒரு பெரிய திக் கார்டு எடுத்துக்குவோம். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு கார்டாக இருந்தாலும் இஸ் குவைட் எனஃப். அண்ட் அந்த கார்டில் நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறீங்களோ அதோட ட்ரேஸ் பிக்சர் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க ஆஸ் பர் யோர் க்ரியேட்டிவிட்டி. அண்ட் ஐ எம் டுடே கோயிங் டு டூ வித் த ஃப்ரூட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு காப்பி வந்து நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு ஹார்ட் கார்டில் ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன் வித் பெர்மனன்ட் மார்க்கர். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஐ எம் கோனா கட் இட் அவுட். இது கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன டிப் சொல்லிடுறேங்க. இந்த மாதிரி வெல்க்ரோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ப்ரீ ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா whenever you start குட்டீஸோட ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அதை ஒட்டி எடுக்கிறதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஃபன் வந்து பார்த்திங்கன்னா எதுலையுமே கிடைக்காது. ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம வந்து இப்போது எல்லாத்தையுமே கட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து அது கலர் அடிச்சுக்கலாம். ஸோ இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணும் இப்போ வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களோட டாட்லருக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா போத் சைட்ஸ்லையுமே வந்து நம்ம கலர் அடிச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய குழந்தை லைக் 2 to 3 இயர்ஸில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்ணி எடுக்கிறதுல மட்டுமே கலர் அடிச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம ரொம்பவே சேஃப் சைடாக கொண்டு போக போகிறோங்க நம்மளோட இந்த ஒரு ஆக்டிவிட்டி. இதுக்கு வந்து நம்மளுக்கு வெல்க்ரோ வேணும். அண்ட் டேப் சைஸ் வந்து எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து சேஃப் சைடாக வந்து லேமினேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குட்டி சைஸில் இது செட் ஆகுதான்னு பார்ப்போம். செட் ஆகலை அப்படின்னா யூ கேன் கோ வித் த பிக்கர் சைஸ் டூ. இப்போ நாம் வந்து இந்த பெரிய சைஸ் வச்சு தான் இது எல்லாத்தையுமே சீல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ரொம்பவே ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. அண்ட் நான் இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த வெல்க்ரோவை யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கார்ட்லேயும் சரி கட் அவுட்லேயும் நம்ம பண்ண போகிறோம். இந்த வெல்க்ரோ வந்து நான் பிளாக் எடுத்துருக்கேன். பிளாக் வந்து குவைட் குட் டு லுக். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைடு இருக்குது. ஒன்று ஹார்ட் சைடு அண்ட் த சாஃப்ட் சைடு. ஸோ ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஒரு சைடு வந்து நம்ம அந்த ஸ்டிக் பண்ணி எடுக்கிறதுலையும், இன்னொன்று வந்து அந்த பெரிய கார்ட்லேயும் நம்ம ஒட்டிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஈவன் சைஸஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட போகிறோம். ஸோ நான் எப்படி இதை பண்ணுறது அப்படின்றத நான் ரொம்பவே டீட்டெயில்டாக சொல்கிறேங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி லேமினேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது நாம் ஒரு ஹாஃப் சைடு எடுத்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கம் போட்டு ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஒட்டிடுவோம். பேக் சைடில் ஒட்டிட்டு இன்னொரு ஹாஃப் எடுத்து இதிலே ஒட்டிடுவோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக எங்கே ஒட்டணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து ஈஸியாக கிடச்சிரும். நம்ம வேறு இடத்துல ஒட்ட வேண்டாம். அதுக்காக அந்த மெஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம். இப்போது இதை நம்ம கொஞ்ச நேரம் நல்லா வெயிட் வச்சு டைம் கொடுக்கலாம். நல்லா ஒட்டிட்டதுக்கப்புறம் அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், பிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப நேரம் நம்ம வந்து வெயிட் போட்டு நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லேமினேட் பண்ண போகிறோங்க. ஸோ நான் முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த பெரிய டேப் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு லேமினேட் பண்ணிக்கலாம். லேமினேட் பண்ணுறதை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப் எடுத்து அப்படியே அப்சைட் டவுன் போத் சைட்ஸ்லையுமே வந்து நம்ம நல்லா ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுற போகிறோம். ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
எங்கெங்கெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கோ எதுவுமே விடாமல் நம்ம பண்ணிக்க போகிறோம். அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து நான் இப்போது இந்த மாதிரி டேப் போட்டு சீல் பண்ணியாச்சுங்க. இப்போது இந்த வெல்க்ரோ பார்ட்டில் நம்ம எப்படி அதை எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எட்ஜஸ் எல்லாமே நம்ம கார்னரில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, ரொம்ப க்ளீனாக பண்ணியாச்சு. இப்போது நம்மக்கிட்ட இருக்க கட்டரை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கீரி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஒட்டை கட் பண்ணாமல் கொஞ்சமாக மிடில் கட் பண்ணி எடுக்கும் போது தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் சேஃபாக கிடைக்கும். இப்போது நம்ம எடுத்தாச்சு. இதில் ஒட்டி காமிக்கிறவங்களுக்கு இதுக்குமே வந்து நம்ம டேப் போட்டு சீல் பண்ணிட போகிறோம். இப்போது நான் ரெண்டுத்துக்குமே இப்போது எல்லாத்தையும் 3த்துக்குமே நான் வந்து பண்ணியாச்சு. அண்ட் சேம் டைம் இந்த பெர்மனண்ட் அட்டையிலுமே வந்து நம்ம டேப் போட்டு ஒட்டிட்டாச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலையுமே வந்து நம்ம கீரி எடுத்துக்க போகிறோங்க. இதுலேயுமே வந்து நம்ம ரொம்ப கார்னர்ஸில் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இருக்கிற சைட்ஸில் இருக்க ஏர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லா ஏரையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிக் அவுட் பண்ணிட போகிறோங்க. இதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட வேண்டியது தான். நம்மளோட டிஐஒய் வெல்க்ரோ யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒட்டி காமிச்சிடுறேன் நான் ஒரு தடவை. ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்பவே ஈஸி. மேபி வீடியோவில் பார்க்க ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியானதாக இருக்கும். அண்ட் நல்லா ஸ்டிக் பண்ணல அப்படின்னா ஒரு மேபி 1 or 2 டைம்ஸ் வந்து வெளியில் வர மாதிரி ஆகும். ஸோ நல்லா ஸ்டிக் அவுட் பண்ணி வெயிட் போட்டு சேஃப் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டா ஒரு தடவை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வரவே வராது. அண்ட் நம்ம வந்து இன்னர் பார்ட்டில் எல்லாமே முடிச்சாச்சு. அவுட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சும்மா ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ணிக்க போகிறோம். இன்னுமே வந்து நல்ல ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இன்னும் 2-3 ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் டெக்கரேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ திங்க் அபவுட் தி அதர் ஆப்ஷனல்ஸ் and subscribe our channel for further updates. Thanks for watching. Bye bye.